சந்தியா ராகம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் கார்த்தியை அதிரடியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. புவனேஸ்வரி ரகுராமை கைது செய்ய சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தண்ணி டேங்க் கொண்டு வரதுக்காக பூஜையெல்லாம் போட்டு ஜேசிபி வாகனத்தை வர வச்சு அந்த குழியை தோண்ட சொல்கிறாங்க. அந்த இடத்துல குழியை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஜானகியும் மாயாவும் பதட்டமாகவே இருக்காங்க. மாயா, நம்ம மாட்ட தான் போகிறோம் அப்படின்னு ஜானகி சொன்னோன்னே, பதட்டப்படாமல் இருங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. ஜேசிபி வாகனம் தோண்ட தோண்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது எதோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிறுத்திடுறாங்க. அப்போ ஊர் பெரியவர் கேட்குறாரு, என்னப்பா தோன்றதை ஏன் நிறுத்திட்ட, சீக்கிரம் தோண்டுப்பா அப்படின்னோடனே, இல்லை உள்ளே என்னவோ இருக்கிற மாதிரி இருக்குது, அது என்னென்னு பாருங்கள் அப்படின்னோடனே, சரிங்கய்யா 2 ஆள் இறங்கி என்ன அப்படிங்கிறத தோண்டி பாருங்க அப்படிங்கிறாங்க. தோண்டி பார்த்தா கார்த்தி சடலமாக இருக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரே ஸ்மெல்லாக வருதே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னுட்டு, ஐயோ கார்த்தியை அடித்தே இந்த ரகுராம் குடும்பம் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு லிங்கம் பழிய தூக்கி போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும், எந்திரா கார்த்தி, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எழுப்பி பார்க்குறாங்க. ஐயோ கார்த்தியை கொன்னே விட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சட்டையை பிடிச்சி, புவனேஸ்வரி, ஏயா உனக்கு பையன் மாரி நான் அந்த பிள்ளைய வளர்த்தேன், இவனை உன் குடும்பம் அடித்தே கொண்டுட்டு இல்லை, நான் உனக்கு என்னையா பாவம் செஞ்சேன், இந்த மாதிரி இவனை அடித்து கொன்று புதைச்சி வச்சுருக்கிறீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நீலாம் ஊரில் ஒரு பெரிய ஆள்னு சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எப்படியாவது கைது செய்ய வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு சட்டையை பிடிச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க ரகுராம. ஜானகி புவனேஸ்வரி அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னோடனே, ஒட்டுமொத்த குடும்பம் கொலகாரவங்க அப்படின்னு புவனேஸ்வரியே சொல்லவும், ஐயோ அவரை முதல்ல விடு, அவர் எந்த தப்பும் செய்யலை, அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயா ஒரே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்ணுறது, பிரச்சனை நம்ம சுற்றி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஊர் பெரியவர், இங்கே வருமா, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாத்துக்கும் ரகுராம் குடும்பத்து மேலே பழி போட்டால் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கட்டியும் என்ன உங்களுக்கு வேணும், எங்கள் பிள்ளைய புதைச்சி வச்சுருக்காங்க, இதை கட்டியும் ஆதாரம் ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னோடனே, ஜானகி ஐயோ நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க.